டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை ஜாலியா ஃபேமிலியோட போய் பார்த்துட்டு வந்தேன். சசிகுமார், சிம்ரன், MS பாஸ்கர், யோகி பாபு, பகவதி, ரமேஷ் திலக், அப்புறம் இந்த ஆவேசம் படத்துல ஒரு பையன் நடிச்சானே மிதுன் ஜெய்சங்கர், அப்புறம் இந்த கடைக்குட்டி கேரக்டர் கமலேஷ். படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் காமெடி டிராமா தான். ஆரம்பத்துல இருந்து நிறைய டீசென்டான காமெடிஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. இலங்கையில இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற ஒரு ஃபேமிலி, அவங்க இங்க எப்படி சர்வைவ் ஆகுறாங்க, இந்த ஈழத்தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றது, அவங்களுக்கு இங்க என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இந்த முகாம், அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த படத்துல நிறைய லாஜிக்கல் லூப்ஸ் தெரியும். அதை பத்தி பெருசா தெரியாதவங்களுக்கு இந்த படத்துல உள்ள லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் பெருசா தெரியாது. அந்த லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இந்த படத்தை பாதிக்கல. இந்த படத்துல நடிச்ச நடிகர்களோட நடிப்பை பத்தி சொல்லியே ஆகணும். இவங்க அவங்கன்னு மென்ஷன் பண்ணி நான் சொல்ல விரும்பல. எல்லாருமே தரமா நடிச்சிருந்தாங்க. எதுவுமே ஓவர் டோஸா போல. அந்த படத்துக்கு அந்த சீனுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நடிச்சிருந்தாங்க. கரெக்டா பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சும்மா போட்டு அந்த சீனை கெடுக்காம தேவையான அளவு உப்புன்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக்கை கரெக்டா போட்டு வச்சிருந்தாங்க. சமீப காலத்துல பாத்தீங்கன்னா டைரக்டர் மற்றும் ஆக்டர் சசிகுமாரோட மூவி செலக்ஷன் வந்து வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்றேன். 2023 அயோத்தி, 2024 நந்தன், இப்போ 2025 டூரிஸ்ட் ஃபேமிலி. ஓகே, ஓவராலா படம் எப்படி இருந்துச்சு? நல்ல படம், ஒரு ஃபீல் குட் மூவி. முடிஞ்ச அளவு தனியா போய் பார்க்காம உங்களோட ஃபேமிலியோட போய் பார்க்க ட்ரை பண்ணுங்க. நல்ல படம்.